கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நற்கிரியை செய்கிறோம். என்னுடைய நற்கிரியனை ரட்சிக்கல, என் நற்கிரியனை சுகமாக்கல, என் நற்கிரியனை ஆசீர்வதிக்கல, என் நற்கிரியன் ஜெபத்துக்கு பதில கொடுக்கல. தீத்து 3:2 ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காமிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பயக்குள்ளா இருந்தோம். இதுதான் என்னுடைய பழைய ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா முன்னேறி போக முடியாது. கார் ஓட்டுறீங்க, வேகமாக போகும்போது அந்த மேலே இருக்கிற கண்ணாடி நீங்கள் பார்க்கவே கூடாது. அந்த ரியர் வியூ மிரர் இருக்கு பார்த்தீங்களா, கண்ணாடி, பெரிய கண்ணாடி இருக்குது, பெரிய கண்ணாடிக்கு சின்ன கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி பார்க்கவே கூடாது. நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வேகமாக போனீங்கன்னா ரொம்ப வேகமாக போயிடுவீங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போகணும். ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. நான் நீதிமான், கழுவப்பட்டவன். பின்னானவைகளே நோக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ரீச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அப்பப்போ நினச்சி பார்க்கணும். எப்போ நினச்சி பார்க்கணும்னா, யாராவது ஒருத்தங்க சரியில்லை, அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு, அவள் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு அந்த நேரத்தில் ஐயோ நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமான்னு அப்போ யோசிச்சு பார்க்கணும். அப்போ மட்டும் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். ஆனால் எப்போவுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. அவள் என்ன செஞ்சான் தெரியுமா, ஏன்னா கீழே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனால் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்திருந்தார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமானவைகள். எடுத்த ஒன்று சொல்றார், நாம் செய்த நீதியின் கிரியின் மித்து ரட்சிக்கப்படலைங்கிறார். 5ஆம் வசனத்தில் நாம் செய்த நீதியின் கிரியின் நாம் ரட்சிக்கப்படலை. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய 6ஆம் வசனம், கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நற்கிரியை செய்கிறோம். என்னுடைய நற்கிரியனை ரட்சிக்கலை, என் நற்கிரியனை சுகமாக்கலை, என் நற்கிரியனை ஆசீர்வதிக்கலை, என் நற்கிரியன் ஜெபத்துக்கு பதில கொடுக்கல. எப்படி நீதியின் கிரியை நிமித்தம் நான் ரட்சிக்கப்படலையோ, நீதியின் கிரியை நிமித்தம் நான் சுகமாக்கப்பட முடியாது. நீதியின் கிரியை நிமித்தம் நான் தேவனால் யூஸ் பண்ணப்பட முடியாது. ஆனால் நீதியின் கிரியை அவசியமா? அவசியம். உலகத்துக்கு முன்பாக அவசியம். உலகம் காரித்து போயிடும். உலகம் பொல்லாதுங்க, உலகம் மறக்காது. கர்த்தர் ஒருத்தர் தான் மறப்பார். தேவன் யாரையும் யூஸ் பண்ணுவார். நான் முன்னாடி ஒருத்தர் கேட்டேன், நண்பர் தான் சொன்னார், யாரையும் ஒருத்தர் பற்றி சொன்னார். ஒரு பாஸ்ட் ஊழியக்கார் ஒரு காலத்தில், இப்போ ஊழியம் செய்யலை. ஒரு பாரில் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு. அப்போ ஒருத்தன், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு வந்திருக்கான். இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பார்த்து, அவர் இயேசு நாமத்தில் சுகமான் இருக்காரு, அவன் ஜெபமாயிட்டான். ஐயோ ட்ரிங்க்ஸ் அடித்தாரு. கிருபையும் அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆனால் உலகம் உங்களை காரி துப்பும். ஊழியக்காரனாவே எங்கே போய் உட்காந்துருக்காவே அப்படின்னு சொல்லும். ஆனால் கர்த்தர் அவனை குடிகாரனா பார்க்கல, நீதிமானா பார்க்குறாரு. அவர் பார்க்குற மாதிரி உங்களையும் மாற்றிங்க வச்சுங்களேன், உங்கள் செயல் மாற ஆரம்பிக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? அவங்க எப்படி பார்க்குறாரோ அப்படியே பாருங்க. இப்படி இருந்தோம்னா ஜெபத்துக்கு பதில் வரும், மாறுதல் வரும்.